Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Google Payல ஆட்டோ பேவை எப்படி நம்ம செட்டப் பண்றது சொல்லிட்டு நம்ம Google Pay ஆட்டோ பே டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Google Pay வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Google Pay ஓபன் பண்ணிட்டேன். Google Pay ஓபன் பண்ணிட்ட பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம UPI Lite ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க ஆக்டிவேட் UPI Lite சொல்லிட்டு இருக்கு. ஆக்டிவேட் UPI Lite அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஆக்டிவேட் UPI Lite கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து UPI Lite ஆக்டிவேட் பண்றதுக்கு இப்போ நீங்க வந்து 1 ரூபீஸ்ல இருந்து 5000 ரூபீஸ் வரைக்கும் நீங்க வந்து UPI Liteல வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து UPI பின் இல்லாம 1000 ரூபாய் வரைக்கும் சென்ட் பண்ணலாம். 1000 ரூபீஸ் வரைக்கும் நீங்க வந்து பின் இல்லாம நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், பில் பேமெண்ட்ஸ் பண்றதுக்கா இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் வந்து 1 ரூபீஸ் என்டர் பண்ணிட்டு கீழ வந்து பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ நீங்க வந்து Google Payல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட் வழியாக நீங்க வந்து UPI Lite ஆக்டிவேட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட் நீங்க செலக்ட் பண்ணி UPI Lite ஆக்டிவேட் பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு தான் நீங்க வந்து UPI Liteக்கு நீங்க ஆட்டோ பேவா ஆன் பண்ண முடியும், ஆட்டோ டாப் அப் ஆன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் சொல்லிட்டு இருக்கு. ஆட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் வந்து கிளிக் பண்றேன். ஆட் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் வந்து கேட்கும். இப்போ நீங்க வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்கான UPI பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான UPI பின் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்க ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆடிங் மணி டு UPI Lite சொல்லிட்டு இது போல லோடிங் ஆகி UPI Lite இஸ் ரெடி சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா UPI Lite வந்து ஆக்டிவேட் வந்து ஆயிடும். இப்போ நம்ம காட் இட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து காட் இட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ காட் இட் கொடுத்துறேன். கொடுத்த பிறகு இப்போ வந்து பாருங்க UPI Lite சொல்லிட்டு பாருங்க UPI Lite அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து UPI Lite வந்து நீங்க ஆக்டிவேட் வந்து நீங்க பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி UPI Lite ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து இந்த பேஜ்ல இருந்து ஆட்டோ டாப் அப் ஆன் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் ஆக்டிவேட் பண்ணல அப்படின்ற பட்சத்துல UPI Lite இது போல ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த பேஜுக்குள்ள வந்துருங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆட்டோ டாப் அப் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ட்ரை ஆட்டோ டாப் அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ட்ரை ஆட்டோ டாப் அப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ட்ரை ஆட்டோ டாப் அப் கிளிக் பண்ணிட்டு பிறகு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துரும். இதுல வந்து பாருங்க ஆட்டோ டாப் அப் ஃபார் UPI Lite சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க ரிவ்யூ டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரிவ்யூ டீடைல்ஸை பார்க்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆட்டோ டாப் அப்கான டீடைல்ஸை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோ டாப் அப் அப்படின்னா என்ன, இது வந்து UPI Liteல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே இது வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து UPI Liteல ஆட்டோ டாப் அப் நம்ம எதுக்காக ஆன் பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம UPI Liteல ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்க்கு கீழே குறையுது அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து UPI Liteக்கு வந்து மணி ஆட் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம வந்து UPI Liteல நம்ம வந்து ஆட்டோ டாப் அப் ஆன் பண்றோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்டா ஆட்டோ டாப் அப் டு சொல்லிட்டு இதுல வந்து 500 ரூபாய் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ 500 ரூபாய் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குறையும் போது 500 ரூபாய் வந்து உங்களுடைய UPI Liteல வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து எவ்வளவு அமௌண்ட் குறையும் போது ஆட் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ குறையக்கூடிய அமௌண்ட் தான் கீழே வந்து கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். when balance goes below சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது 500 ரூபாய் குறையும் போது 500 ரூபாய் ஆட் ஆகிற மாதிரி டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு செட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இதை எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க எடிட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எடிட் வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து எடிட் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏத்த அமௌண்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க இதுல ஆட்டோ டாப் அப் டு சொல்லிட்டு இதுல வந்து 500 ரூபாய் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கான அமௌண்ட் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து நான் என்டர் பண்றேன். இப்போ நான் வந்து இதுல வந்து 1000 ரூபீஸ் வந்து என்டர் பண்றேன். 1000 ரூபாய் வந்து என்டர் பண்றேன். அதாவது எனக்கு வந்து 500 ரூபாய்க்கு கீழே குறையுது அப்படின்னா எனக்கு வந்து 1000 ரூபாய் வந்து ஆட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 1000 ரூபாய் வந்து நான் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க when balance goes below சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து 500 ரூபாய் வந்து செட் ஆயிருக்கு. இப்போ 500 ரூபாய்க்கு கீழே குறையும் போது 1000 ரூபாய் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேங்க் அக்கௌண்ட் வந்து UPI Lite கார்டு ஆயிடும். இப்போ வந்து இதுல 100 ரூபாய் வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ 100 ரூபாய்க்கு கீழே குறையுது அப்படின்ற பட்சத்துல UPI Liteல 1000 ரூபாய் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னுடைய UPI Liteல வந்து ஆட் ஆயிடும் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்ல 500 ரூபீஸ் வந்து நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ்ல 100 ரூபீஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அதாவது 100 ரூபீஸ்க்கு கீழே குறையுது அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா 500 ரூபாய் வந்து என்னோட UPI Liteல வந்து ஆட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். நான் வந்து UPI Liteல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திட்டே இருக்கும்போது 100 ரூபீஸ்க்கு கீழே குறையுது அப்படின்ற பட்சத்துல 500 ரூபீஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து UPI Liteக்கு வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ நீங்க இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து இதுல 100 ரூபீஸ்க்கு கீழே வந்து உங்களால ஆட்டோ பேவை ஆன் பண்ண முடியாது. 100 ரூபீஸ்க்கு மேல 5000 வரைக்கும் நீங்க வந்து இது போல ஆட்டோ பேவை செட் பண்ணிக்கலாம். அதோட லிமிட்ஸ் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இது போல செட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல கண்டினியூ இருக்கு, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது போல லோடிங் ஆகி இப்போ வந்து நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வழியாக UPI Lite ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்கான UPI பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்கான UPI பின் வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க ஓகே இருக்கு, ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணி அப்படின்னா செட்டிங் அப் ஆட்டோ டாப் அப் சொல்லிட்டு இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து ஆயிடும் உங்களுடைய ஆட்டோ டாப் அப். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் வந்து ஆயிடுச்சு. ஆட்டோ டாப் அப் ஃபார் UPI Lite செட்டப் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு பாருங்க சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு.
இப்போ நீங்க வந்து இது போல ஆட்டோ டாப் அப் நீங்க வந்து செட்டப் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஆட்டோ டாப் அப் செட்டப் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து ₹1 வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. அந்த ₹1 வந்து உங்களுடைய யூபிஐ லைட்லயே வந்து ஆட் ஆயிடும். இதுக்கு முன்னாடி ₹1 இருந்தது. இப்போ வந்து பாருங்க ₹2 இருக்கு. இப்போ ₹1 வந்து என்னோட யூபிஐ லைட்லயே வந்து ஆட் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆட்டோ பே வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ₹100 கீழே குறையும் பொழுது ₹500 ஆட் ஆகிற மாதிரி ₹500 ஆட் ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு வந்து ₹2 தான் இருக்கு, ₹100 கீழே தான் இருக்கு. இப்போ வந்து ஏன் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகல ₹500 அப்படின்னா இப்போ நான் வந்து யூபிஐ லைட்டை ஆக்டிவேட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து வச்சு இல்ல, 500க்கு மேல வந்து பேலன்ஸ் வச்சு இல்ல, 500க்கு மேல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும்போது இந்த யூபிஐ லைட்ல ₹100 கீழே குறையும் போது இப்போ அந்த உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 500 மேல இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த ₹500 வந்து உங்களுடைய யூபிஐ லைட்ல வந்து ஆட் ஆயிடும். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ₹500 மேல இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து யூபிஐ லைட்க்கு வந்து ஆட் ஆகாது. ஓகே, இப்போ நீங்க வந்து இது போல சக்சஸ்ஃபுல்லா ஆட்டோ பேவா ஆன் பண்ணிருவீங்க. ஆன் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து ஆட்டோ பே வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேனேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல மேனேஜ் வந்து கிளிக் பண்றேன். இப்போ மேனேஜ் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ டாப் அப் மேனேஜ் பண்றதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஆட்டோ டாப் அப் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோ டாப் அப் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஆட்டோ பே கேன்சல் பண்ண அப்படின்னா கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் ஆட்டோ பே கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வழியாக யூபிஐ லைட் ஆக்டிவேட் பண்ணீங்களோ இப்போ இதுல அந்த பேங்க் அக்கௌண்ட் ஷோ ஆகும். எஸ் கண்டினியூ கொடுத்துட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் யூபிஐ பின் நீங்க என்டர் பண்ணி நீங்க வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம், டெலீட் வந்து பண்ணிக்கலாம் யூபிஐ லைட்கான ஆட்டோ பேவை. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம யூபிஐ லைட்க்கு ஆட்டோ டாப் அப் எப்படி ஆன் பண்றது மற்றும் அது எப்படி நம்ம கேன்சல் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.